ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமஹம் வந்தே பரமானந்த மாதவம். திருமால் தம் தெய்வீக அவதாரங்களின் ரகசியம், அவதாரத்திற்குரிய காரணம் ஆகியவற்றை விளக்கிய பின் அவற்றை தத்துவ ரீதியாக உணர்வதன் பயனை 9வது ஸ்லோகத்தில் சாட்டுகின்றார். ஜன்ம கர்ம ச மே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வதஹ த்யக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுன. ஹே அர்ஜுனா, மே என்னுடைய ஜன்ம பிறப்பும் கர்மச்ச செயலும் திவ்யம் தெய்வீகமானவை. ஏவம் இவ்வாறு யக எவன் தத்வதக தத்துவ ரீதியாக வேத்தி அறிந்து கொள்கிறானோ சக அவன் தேகம் உடலை தெக்த்வா துறந்து புனகா மீண்டும் ஜன்ம பிறவி ந ஏத்தி அடைவதில்லை, மாம் என்னையே ஏத்தி அடைந்து விடுகிறான். அர்ஜுனனிடம் அச்சுதன் தம் அவதார ரகசியங்களை அருளுகிறார். ஹே அர்ஜுனா, நான் பிறப்பற்றவன், அழிவற்றவன், அனைத்து உயிர்களுக்கும் ஈஸ்வரன். ஆயினும் என் மாயா சக்தியை வசப்படுத்தி ஒரு சாதாரண மனிதன் போல தோன்றுகிறேன். எப்பொழுதெல்லாம் தர்மம் குறைந்து அதர்மம் மேலோங்குகிறதோ அப்பொழுதெல்லாம் நல்லவர்களை காக்கவும் தீயவர்களை அழிக்கவும் தர்மத்தை நன்கு நிலைநாட்டுவதற்காகவும் நான் யுகந்தோறும் அவதரிக்கிறேன் என்றார். அகில நாயகனின் அவதாரம் எப்படிப்பட்டது? ஜன்ம கர்மச்சமே திவ்யம் என்றார். பகவானுடைய பல்வேறு அவதாரங்களில் கிருஷ்ண அவதாரம் பூர்ண அவதாரம் என்று போற்றப்படுகிறது. கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், சாட்சாத் பகவானே கிருஷ்ணனாக அவதரிக்கிறார். அவருடைய பிறப்பே ஆச்சரியமானது. மதுராபுரியில் சிறைச்சாலையில் காரிருள் நடுநிசி வேளையில் வசுதேவருக்கும் தேவகிக்கும் 8வது குழந்தையாக கண்ணன் பிறந்தான். சங்கு சக்கரதரனாய் சதுர்புஜனாய் அழகிய கிரீடம் தரித்து ஒளிவண்ணனாய் காட்சியளித்தார். தெய்வீக குழந்தையின் தேஜஸை கண்ட பெற்றோர் அவனை வணங்கி, உன்னுடைய இந்த தெய்வீக ரூபத்தை மறைத்து சாதாரண குழந்தையாக காட்சியளிக்க வேண்டும் என்று வேண்டினர். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்பதை உலகிற்கு உணர்த்துவதற்காக பெற்றோரின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கோவிந்தனும் 2 கரங்களுடன் காட்சியளித்தார். அஞ்சனவண்ணன் அவதரித்த பொழுது பெற்றோரின் கைவிலகுகள் எல்லாம் அருந்தன என்பதை படிக்கும் போதும் கேட்கும் போதும் நம் பிறப்பிற்கு காரணமான வினைகள் என்னும் விலங்கிலிருந்து நாமும் விடுபடுவோம். சம்சாரம் என்னும் சிறையில் உள்ள நம்மை கரையேற்றத்தான் சர்வேஸ்வரன் சிறைச்சாலையில் அவதரித்தார். வசுதேவர் கண்ணனை தூக்கி கொண்டு ஆயர்பாடிக்கு செல்லும் வழியில் யமுனை நதியை கடந்து செல்லும் பொழுது இடி மின்னலுடன் பெருத்த மழை பெய்ய ஆரம்பித்தது. ஆதிசேஷன் குடை போல் மேலே இருந்து முகில்வண்ணனை மழை நின்றும் காத்தான். வெள்ளம் போல் பெருக்கெடுத்தோடிய யமுனை நதி தாமோதரனின் திருவடியை ஸ்பரிசித்ததும் வசுதேவரின் முழங்கால் அளவு நீர் வற்றியது. அவ்வாறே வாசுதேவனை வழிபட்டால் சம்சார சாகரம் நமக்கு முழங்கால் அளவு வற்றி நாம் எளிதில் அதை கடந்து விடலாம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர என்று ஆண்டாள் அருளியது போல தேவகிக்கு மகனாய் பிறந்து யசோதையின் மகனாய் வளர்ந்த அச்சிறு குழந்தையான கண்ணனை அழிக்க கம்சனால் எத்தனையோ அசுரர்கள் ஏவப்பட்டார்கள். பூதனை, சகடாசுரன், வத்சாசுரன், கபித்தாசுரன், கேஷி என்ற அசுரன், பகாசுரன், அகாசுரன் போன்ற பல்வேறு அசுரர்களை அனாயாசமாக அச்சுதன் அழித்தார். காளிங்கர் நர்த்தனம் செய்தது, கோவர்தனகிரியை தம் சுண்டு விரலால் தாங்கி கோபாலர்களையும் பசுக்களையும் காத்தது போன்ற அதிமானுஷ செயல்கள் நமக்கு மிகுந்த ஆச்சரியத்தை உண்டு பண்ணுகின்றன. கோபாலர்களுடன் கோபியரின் இல்லங்களுக்கு சென்று வெண்ணையை திருடி உண்ட நவநீத கிருஷ்ணனின் லீலைகளை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை, அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று திருப்பாணாழ்வார் பரந்தாமனின் பேரழகை பார்த்த பரவசத்துடன் பாடியுள்ளார். கிருஷ்ணன் என்ற சொல்லே பொருள் யாது?
கிருஷ் என்றால் ஆகர்ஷணம். எல்லோரையும் ஆகர்ஷித்து தன் வசப்படுத்தி ஆனந்தத்தை அருளுபவர். அந்த தீராத விளையாட்டு பிள்ளையின் திவ்ய லீலைகளை காணும் பேறு பெற்ற யசோதை என்ன தவம் செய்திருப்பாளோ? பிரம்மனும் இந்திரனும் மனதில் பொறாமை கொள்ள கண்ணின் உன் சிறுதாம்பினால் கண்ணனை உரலில் கட்டி வாய்ப்பொத்தி கெஞ்ச வைத்தாளே. பெற்ற தாயான தேவகிக்கு இந்த அனுபவத்தை பெறும் பாக்கியம் இல்லையே. தன்னன் தாமரை கண்ணனே கண்ணா, தவழ்ந்து எழுந்து தளர்ந்ததோர் நடையால் மண்ணில் செம்பொடி ஆடி வந்து எந்தன் மார்பில் மன்னிடப் பெற்றிலேன் அந்தோ என்று தேவகி கலங்குவதாக குலசேகர ஆழ்வார் பாடியுள்ளார். கோகுல பாலன் கோபியரின் மனதை கவர்ந்த கல்வனாக விளங்கினார். அவர்களுடன் இணைந்து ராசக்கிரீடை ஆடியது கண்ணுக்கும் கருத்துக்கும் விருந்தாகும். சிறுவிரல்கள் தடவி பரிமாற புல்லாங்குழலில் அமுது பொங்கி ததும்பும் நல் கீதம் இசைத்தான். அந்த கீதம் எப்படிப்பட்டது? பட்டமரங்கள் தளிர்க்கும் கீதம், பண்ணொலி பொங்கிடும் கீதம், காட்டு விலங்கும் கேட்டே மயங்கும் மதுர மோகன கீதம், நெஞ்சினில் இன்பக் கனலை எழுப்பி நினைவளிக்கும் கீதம். கோபியர் அனைவரும் கல்லால் மயங்குவது போல் கண்மூடி வாய் திறந்தே அக்கீதத்தை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். சரணாகத வசலின் சௌலபியமும் சௌஷீல்யமும் கோகுலத்தில் நன்கு வெளிப்பட்டது. அவாப்த சமஸ்த காமனான கண்ணனின் அவதாரமே ஒரு மாயைதான். வைகுண்டத்தில் ஸ்ரீமன் நாராயணனை நித்தியசூரிகள் வழிபாடு செய்து கொண்டிருந்த பொழுது தூபம் காட்டும் சமயத்திலே பகவான் இந்த மண்ணுலகில் கண்ணனாக அவதரித்து பல்வேறு பால லீலைகளெல்லாம் புரிந்தார். பின் ருக்மணி சத்யபாமா சமேதராய் துவாரகாநாதனாக ஆட்சி புரிந்தார். துவாரகாலே அச்சுத கோவிந்த புண்டரிகாட்ச ரட்சமாம் சரணாகதாம் என்று கூறி சரணடைந்த திரௌபதியின் மானத்தை காத்தார். தர்ம நெறிப்படி வாழ்ந்த பாண்டவர்களுக்கு துணை நின்று யுத்தத்தில் வெற்றி பெறும்படி செய்தார். உலக மக்கள் அனைவரும் உயர்ந்த நீதியை அடைவதற்காக பகவத்கீதை என்னும் விலைமதிப்பற்ற பொக்கிஷத்தை அர்ஜுனனை நிமித்தமாக வைத்து அருமறை முதல்வன் அருளினார். பின்னர் நித்திய சூரிகளின் அந்த தூப உபச்சாரம் நிறைவு பெறுவதற்கு முன்னாலேயே மீண்டும் வைகுண்டத்திற்கு சென்றார். இந்த மாயக்கண்ணனின் மாயத்தை என்னென்று சொல்வது? மாயன், மன்னுவட மதுரை மைந்தன், மாமாயன், மாதவன், வைகுந்தன் என்றெல்லாம் சூடிக் கொடுத்த சுடர்வெடி போற்றுகின்றார். இவ்வாறு பகவான் கிருஷ்ணனின் பிறப்பும் லீலைகளும் தெய்வீகமானவை என்று எடுத்து எம்பப்பட்டது. தத்வதகா வேத்தி என்று கூறப்பட்டது. எம்பெருமான் பிறப்புக்கும் இறப்புக்கும் அப்பாற்பட்டவர். கர்ம வினைக்கேற்றபடி மனிதன் பிறவி எடுக்கிறான். பகவானுக்கு எந்த கர்ம பந்தமும் இல்லை. அனைத்து உயிரினங்களுக்கும் அருள் புரிவதற்காக அவர் அவதாரம் செய்கிறார். அவருடைய திருமேனி பஞ்சபூதங்களால் ஆனது அல்ல. அவருடைய திருமேனி அப்ராக்கிருத திவ்ய மங்கள ரூபம். அவருடைய பிறப்பிற்கு சத்வம், ரஜஸ், தமஸ் ஆகிய குணங்களோ கர்மத்தின் சம்ஸ்காரங்களோ காரணம் அல்ல. அவர் மாயைக்கு வசப்பட்டு பிறப்போரும் அல்ல. மாயையை தம் வசப்படுத்தி தம் யோக சக்தியினால் பல்வேறு உருவத்தில் அவதரிக்கிறார். தாம் கர்த்தா என்ற அகங்காரம் இல்லாமலும் பலனில் பட்டில்லாமலும் பல்வேறு கர்மங்களை செய்கிறார். நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம ஃபலே ஸ்பிருஹா இதி மாம் யோபிஜானாதி கர்மபீர்ன சபத்யதே. என்னை கர்மங்கள் பற்றுவதில்லை, கர்மங்களின் பயன்களில் எனக்கு ஆசையும் இல்லை. இவ்வாறு எந்த மனிதன் என்னை தத்துவ ரீதியாக அறிந்து கொள்கிறானோ அவனும் கர்மங்களால் பந்தப்படுவதில்லை என்று இதே 4வது அத்தியாயத்தில் நலந்திகள் நாரணன் நவின்றுள்ளார். சர்வதர்ம பரிபாலனை சாதாரண மானிட பிறவியாக கருதாமல் சர்வ வல்லமை படைத்தவர், அனைத்தும் அறிந்த சர்வஜர், சர்வலோக நியந்தா, சர்வாந்தர்யாமி, சாட்சா சச்சிதானந்த பரபிரமம் என்றெல்லாம் அறிவதே தத்துவ ரீதியாக உணர்வதாகும். யோ மாம் அஜமனாதிம் ச வேத்தி லோக மகேஸ்வரம் அசம்மூட சமர்த்தியேஷு சர்வ பாபை பிரமுச்யதே. எவன் என்னை பிறப்பற்றவன் என்றும் அனாதியானவன் என்றும் உலகங்களுக்கெல்லாம் இறைவன் என்றும் தத்துவ ரீதியாக அறிகின்றானோ அவன் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான் என்று 10வது அத்தியாயமான விபூதி யோகத்தில் வானார் ஜோதி மணிவண்ணன் விளம்பியுள்ளார். ஆனந்த கந்த நந்தநந்த சியாமசுந்தரன்
அனந்த கோடி பிரம்மாண்டங்களுக்கு அதிபதியாக இருந்த போதிலும் தம் கல்யாண குணங்களால் அனைவரையும் அன்புடன் அரவணைத்துக் கொள்கிறார். தம்மை அன்புடன் வழிபடும் பக்தர்களுக்கு தெய்வீக அறிவை வழங்குகிறார். தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீதிபூர்வகம் ததாமி புத்தியோகம் தம் ஏன மாமுபயாந்தி தே. எப்பொழுதும் என்னிடமே ஈடுபாடு கொண்டு பேரன்புடன் என்னையே வழிபடுகின்ற பக்தர்களுக்கு எதனால் என்னை அடைய முடியுமோ அந்த தத்துவஞான வடிவமான யோகத்தை கொடுக்கிறேன் என்று 10வது அத்தியாயமான விபூதி யோகத்தில் வாத்சல்ய சிரேஷ்டன் விளம்பியுள்ளார். அங்கிங்கெனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் விஸ்வரூபனே, உலகத்தில் நீதி, தர்மம், பிரேமை, பக்தி, கடமை ஆகியவற்றை நிலைநாட்டுவதற்காக கிருஷ்ணனாக அவதரித்துள்ளார். புனர்ஜன்மன ஏதி. புனர்ஜன்மம் நேதி என்றால் மீண்டும் பிறவி அடைவதில்லை. பகவானுடைய அவதாரம், அவருடைய செயல்கள் அனைத்தும் தெய்வீகமானவை என்று அறிந்து கொண்ட பக்தர்கள் பகவானையே அடைகிறார்கள். அவர்கள் மீண்டும் பிறவியை அடைவதில்லை. ஆ பிரம்ம புவனா லோகாஹ புனராவர்த்தினோர்ஜுன மாமுபேத்யது கௌந்தேய புனர்ஜன்மன வித்யதே. சதுர்முக பிரம்மா இருக்கின்ற லோகத்தை அடைந்தாலும் மீண்டும் பிறவி ஏற்படும். ஆனால் பரமாத்மாவாகிய என்னை அடைந்த பின் மறுபடியும் பிறப்பது என்பது இல்லை என்று 8வது அத்தியாயமான அக்ஷர பிரம்ம யோகத்தில் அக்ஷர பரமாத்மா அருளியுள்ளார். நச்ச புனராவர்த்ததே. பகவானோடு சாயுஜ்யமடைந்த பக்தன் மீண்டும் பிறப்பதில்லை என்று பிரம்மசூத்திரத்திலும் புகழப்பட்டுள்ளது. ஜன்ம கர்ம ச மே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வதஹ த்யக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுன.